ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் லெமன் சேவை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு இந்த சேவை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு பதிலாக இப்போ இந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த மாதிரி மன்னார் ரைஸ் சேவை அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் வெர்மிசெல்லின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சந்தக டேஸ்ட்லேயே வரும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என் சேனலில் வந்து தக்காளி சேவை இது பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் அதை பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ நான் லெமன் சேவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டுக்கு நான் இந்த மாதிரி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி சேவையை நல்லா ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ரெடியாகி வந்திருக்கு, நல்லா உதிரியாகவே வந்திருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்க்வீஸ் பண்ணும்போது லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து செம்மையாக இருக்கும். அப்புறம் ஆனியனு, அப்புறம் காரத்துக்கு தேவையான ரெட் சில்லிஸும் இல்லை க்ரீன் சில்லிஸும் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் இப்படி ஒட்டியிருக்கு, நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா நம்ம தாளிக்க இதில் இருக்கிற சேவையெல்லாம் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ வானலியில் இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளிக்கிறது தான், அதையும் காட்டுறேன். பாருங்கள், கடுகு போட்டிருக்கேன், நல்லா புரிஞ்சிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது லைட்டாக செவக்கும் போதே நீங்கள் வந்து இந்த ஆனியனையும் அந்த சில்லிஸும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது லைட்டாக செவக்க போகுது. ஸோ அதை எடுத்து நான் வந்து போடுறேன். இது நீங்கள் ரொம்ப குயிக்காக காலையில் பண்ணிடலாம். டிஃபனுக்கோ அல்லது பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆனியனையும் போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, அந்த வானலியில் ஊற்றி இருக்கிற சேவை நம்ம அதை வதக்க அப்படியே வந்துருச்சு. ஸோ நம்ம அதை தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்றா எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதை ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் காரத்துக்கு தேவையான இந்த ரெட் சில்லிஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காரத்துக்கு தேவையான ரெட் சில்லியும் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உப்பு வந்து பிங்க் சால்ட் தான் போடுவேன். ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சால்ட்டு தான் ஆட் பண்ணுவேன். இந்த ஹிமாலயன் சால்ட்டை பற்றி இதோட வேல்யூ பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மற்ற ராக் சால்ட்டை விட இந்த மாதிரி சால்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பட் அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். திரும்பவும் போட்டு சால்ட்டு போட்டு திரும்ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சேவை ஆட் பண்ண போகிறேன். என்னடா லெமன் சேவைக்கு லெமனே ஆட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் லெமன் சாதம் பண்ணும்போதும் லெமன் சேவை பண்ணும்போதும் லெமனை மட்டும் கடைசியாக ஆட் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. அது ஏன் நல்லது என்னதுங்கிறது நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை ஊற்ற போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி அதை பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால தான் ஒரே இதில் இப்படி பிடிக்காமல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ லெமனை போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப கிளறி விடுங்க. இப்போ நான் லெமனையும் லைட்டாக மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, சூப்பரான சுவையான லெமன் சேவை ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல எல்லோ கலரில் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வேணால் காட்டுறேன். ஏன்னா என்னோட இந்த வீடியோலாம் உங்களுக்கு என்னோட அக்யூரேட்டிவ் வீடியோலாம் அந்த லைட் போட்டனால உங்களுக்கு சரியாக தெரியல. அதை நான் காலையில் பண்ணனால எனக்கு
அதை நான் சரியாக கவனிக்கவும் இல்லை. இதையும் நான் காலையில் தான் பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பட் கொஞ்சம் டைம் இருந்தனால பொறுமையாக பண்ணியிருக்கேன். அதனால தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கிடக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா இப்போது அந்த லெமன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செமையாக வந்திருக்கு. இது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெமன் எல்லாம் போட்டு இல்லாத கலராக இருக்கும். பட் இது நல்ல கலர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், நல்லா சூடா அந்த புளிப்பும் அந்த இனிப்பும் காரமும் எல்லாம் மிக்ஸ் ஆகி செம்மையாக இருக்குது. ஒரு எனக்கு பிடிச்ச இதை வந்து காலையில் பண்ணி சூப்பராக சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது என்னோட வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.